புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நிகழ்ந்த வன்முறையை கண்டித்து இன்று நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதால் நீதிமன்றத்தை நாடி உரிய அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா பணியாளர்கள் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசுகளின் சுகாதார திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லும் ஆஷா பணியாளர்களுக்கு 5000 ரூபாய் மட்டுமே மாதம் வழங்கப்படுவதாகவும், இதை 24,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்புராயன் வலியுறுத்தினார். ஏய் கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். கும்பகோணத்தில் உள்ள 44 கோவில் குளங்கள், 11 வாய்க்கால்கள் அருகில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 4 மாதங்களில் அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற தவறினால் கும்பகோணம் மாநகராட்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குளங்களில் உள்ள சட்டவிரோத கட்டிடங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும், நீதிமன்ற அனுமதியின்றி எந்தவித கட்டுமானமும் கட்டக்கூடாது என்றும் கண்டிப்புடன் தெரிவித்தனர்.